Ho ho ho! Jingle bells, jingle all the way. என்ன சாண்டா இப்படி ஒல்லி ஆகிட்ட? அதுவா, சுகர் வந்துருச்சு. அதான் சில பல விதமான டயட்ல இருந்து வெயிட்டை குறைச்சிட்டேன். என்ன சாண்டா, உன் தொப்பை தானே உன்னுடைய அடையாளமே. சரி, கிறிஸ்மஸ் வந்துருச்சு, என்ன பிளான்? அட ஆமா, கிறிஸ்மஸ்க்கு இன்னும் ஒரு நாள் தானே இருக்கு. சரி, அந்த பாய்ஸ் லிஸ்ட் எடுத்துட்டு வா. குட் பாய்ஸ் யாருன்னு ரிவ்யூ பண்ணுவோம். சாண்டா சொன்னால் நம்ப மாட்டீங்க, இங்கே 3 பசங்க நான் தான் குட் பாய்ன்னு சுற்றிட்டு இருக்காங்க. ஓஹோ, சரி வா, அவங்க 3 பேர் வீட்டுக்கும் போய் நம்ம டிடெக்டிவ் வேலையை பண்ணுவோம். டேய் அண்ணா, ஸ்கூல் லீவ் விட்டு 2 நாள் ஆச்சு, இன்னும் என்ன எழுதிட்டு இருக்க? ஏய், நான் என்னோடய வின்டர் வெக்கேஷன் ஹோம்ஒர்க் ஃபினிஷ் பண்ணிகிட்டு இருக்கேன். அடுத்து ஃபைனல் எக்ஸாமுக்கு இப்போவே ரிவிஷன் ஆரம்பிக்க போகிறேன். தூங்குறதுக்கு முன்னாடி என்னோடய ரூமை க்ளீன் பண்ணிவிடுவேன். சாண்டாவோட குட் பாய்ஸ் லிஸ்ட்டில் வரணும்ல. சரி சரி, கிச்சன் ஷெல்ஃபில் இருக்க பிஸ்கட் பேக்கெட் எடுத்துறியா? எனக்கு எட்ட மாட்டேங்குது. ஏய், எட்டலைனா போய் அம்மா கிட்ட கேளு. உனக்கு ஹெல்ப் பண்ணுறதா என்னோட வேலையா? போடி. ஹோ ஹோ ஹோ, படிப்பில் பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும் போதும், குட் பாயாக இருந்துடலான்னு நினைக்கிறான் இந்த பையன். ஆமாம் சாண்டா, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைண்ட் பர்சனாக இருக்கணுன்றது தெரியல. சரி வாங்க, அடுத்த வீட்டுக்கு போவோம். டேய், என்னடா ரூம் குப்பை தொட்டி மாதிரி இருக்கு, சுத்தமாக வச்சுக்க முடியாதா? இப்படி இருந்தால் எப்படிடா உன்னை குட் பாய்னு சொல்லுவாங்க? போங்க மம்மி, இந்த வேலையெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஹெல்ப் கேட்டாலும் உடனே செஞ்சுடுவேன். ஸ்நாக்ஸ் ஷேர் பண்ணுவேன், டாய்ஸ் ஷேர் பண்ணுவேன். நான் எப்படி குட் பாய்ஸ் லிஸ்ட்டில் வராமல் இருப்பேன்? சரி சரி, பக்கத்து வீட்டு பாட்டியோட பேரன் லீவுக்கு வந்திருக்கான்ல, ரொம்ப போர் அடிக்குது போல, அவனையும் கூப்பிட்டு கொஞ்சம் வீடியோ கேம் விளையாடுறா. போங்கம்மா, யாரோ தெரியாதவனுக்கு நான் ஏன் ஹெல்ப் பண்ணணும்? ஆப்போசிட் வீட்டு பாய்கிட்டையும் தான் வீடியோ கேம் இருக்குது, அவங்க வீட்டுக்கு போய் விளையாட சொல்லுங்கள். ஹோ ஹோ ஹோ, அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற நல்ல மனசு இருக்கு. ஆனால் தெரியாதவங்களுக்கும் அவங்க தேவையின் போது ஹெல்ப் பண்ணணுங்கிறது அவனுக்கு தெரியல. சரியா சொன்னீங்க சாண்டா, வாங்க அடுத்த வீட்டுக்கு போவோம். பாப்பா, என்ன பண்ணிகிட்டு இருக்க? மேக்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுறேண்ணா. நானும் ஹெல்ப் பண்ணுறேன். இல்லை பரவாயில்ல, நானே பண்ணிக்கிறேன். என்ன பாப்பா, உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா வேண்டான்னு சொல்கிறேன். சரி, எனக்கு ஹெல்ப் பண்ணுறது இருக்கட்டும். இன்னைக்கு ஸ்கூலில் உன் கிளாஸ்மேட் எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, நீ ஏன் அவனுக்கு சப்போர்ட் பண்ணல? அதப்படி நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணால் என்னையும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கல்ல, எனக்கு பயமாக இருந்துச்சு, அதான் சப்போர்ட் பண்ணல. ஹோ ஹோ ஹோ, அவனுக்கு பிரச்சனை வராத இடத்துல மட்டும்தான் உதவி பண்ணுவான் போல, ரொம்ப பயப்படுறானே. ஆமாம் பாஸ். சரி, அந்த 3 பசங்களையும் நம்ம இடத்துக்கு கூட்டிட்டு வா. வீட்டில் தானே இருந்தோம், இங்கே எப்படி வந்தோம்? அங்கே போகிற சாண்டா. ஹோ ஹோ ஹோ, வெல்கம் பாய்ஸ். குட் பாய்ஸ் லிஸ்ட்ல வந்து gift வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, அதான் உங்களை இங்கே கூட்டிட்டு வந்திருக்கோம். நீங்கள் குட் பாயாக இருக்கிறோம்னு நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. என்ன சாண்டா, நான் எல்லா ரூல்ஸும் ஃபாலோ பண்ணி பர்ஃபெக்ட் ஸ்டடி ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே நான் என்ன பண்ணணும்? நல்லா படித்தா மட்டும் போதுமா? அடுத்தவங்க உதவி கேட்கும்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். உன் தங்கச்சி உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டால, நீ ஏன் அவளை இக்னோர் பண்ண? அப்படி பார்த்தா நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தானே இருந்தேன். நல்லது தான், ஆனால் நமக்கு பிடிச்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சொந்தக்காரங்களுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணால் பார்த்தாது. நமக்கு தெரியாதவங்க உதவி கேட்கும்போது ஹெல்ப் பண்ணணும். அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ் ஸ்பிரிட். நானே வாலண்டியர் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறேனே, அப்போ நான் எப்படி குட் பாய் கிடையாது? சரி, உன் கிளாஸ்மேட்டோட ட்ரெஸ்ஸை பார்த்து எல்லாரும் கிண்டல் பண்ணப்ப நீ ஏன் அவனுக்கு ஹெல்ப் பண்ணலை? பயந்துட்டியா? தைரியம்ங்கிறது பயப்படாமல் இருக்கிறது இல்லை, பயமாக இருந்தாலும் சரியான விஷயத்துக்கு துணையாக நிற்கணும். சரி, இந்தாங்க உங்கள் கிஃப்ட்ஸ். ஹே டெடி பேர், தேங்க்யூ சாண்டா, இதை நான் என் சிஸ்டருக்கு கிஃப்ட் பண்ணுவேன். புது வீடியோ கேம், இதை நான் பக்கத்து வீட்டு பாட்டியோட பேரை இருக்கிறான்ல, அவன் கூட ஷேர் பண்ணுவேன். நியூ ட்ரெஸ்,
தேங்க்யூ சாண்டா. இதை நான் என் கிளாஸ்மேட்டு கொடுத்து நான் ஹெல்ப் பண்ணுவேன். அவனுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன். சரி பசங்களா, கிறிஸ்மஸோட உண்மையான ஸ்பிரிட் என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வருஷம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாமே நீங்கள் குட் பாய்ஸ் லிஸ்ட்டில் வரணும். ஓகே ஓகே சாண்டா.